இலக்கணம் பிவைக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது. சரிங்களா, செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவதுன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. இங்கே பாருங்க, திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் நம்ம ஒரு சென்டென்ஸு. இங்கே பாருங்க, திருவள்ளுவர் அப்படிங்கிறது எழுவாய். அதே மாதிரி பாருங்க, திருக்குறளை அப்படிங்கிறது செய்யப்படு பொருள், இயற்றினார் அப்படிங்கிறது பயனிலை. சரிங்களா, அப்போ செய்யப்படு பொருள் என்னது? திருக்குறள். சரிங்களா, அந்த திருக்குறளை வந்து திருக்குறளை அப்படிங்கிற செய்யப்படு பொருளை எதுப்பா வேறுபடுத்தி காட்டுது? இந்த ஐ. சரிங்களா, அப்போ ஐ தான் வந்து என்னது? ஒரு சொல்லின் பொருளை, என்ன பெயர் சொல்லு. சரிங்களா, திருவள்ளுவர் அப்படிங்கிறது பெயர் சொல்லு. இந்த பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வந்து வேறுபடுத்தி காட்டுவது என்னது? இந்த ஐங்கிற எழுத்து தானே. அப்போ ஐ என்னதுப்பா? இரண்டாம் வேற்றுமை தானே. இரண்டாம் வேற்றுமை தான் வந்து ஐ. அப்போ வந்து ஆன்சர் என்னது? இரண்டாம் வேற்றுமை தான் வந்து ஆன்சர். சரிங்களா, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வராது. ஆல், கு, இன் இதெல்லாம் வந்து வராது. சரிங்களா, அப்போ இதுதான் வந்து கரெக்டான